அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசிஃப் கிச்சன். இது மே 1 உழைப்பாளர் தினத்து அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். உண்மையான உழைப்பாளர்கள் நம்ம தான். வெளியே போன உழைப்பாளிகளுக்கு வீக்லி ஒன்ஸ் சண்டே லீவ் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன உழைப்பாளர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீபாவளின்னு லீவ் கிடைக்கும். ஆனால் வீட்டில் இருக்கிற நம்மளுக்கு எப்போவுமே லீவ் இருக்காது. அந்த மாதிரி வெளியே உழைக்கிற எங்கள் வீட்டு உழைப்பாளிகள் 2 பேர்த்துக்காக வீட்டில் இருக்கிற நான் செஞ்ச 2 ரெசிபிஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வ்ளாகாக போட்டிருக்கிறேன். எங்கள் வீட்டில் மே 1 தேங்காய் சோறு அண்டு சிக்கன் பெப்பர் ஃப்ரை செஞ்சேன். இதில் கொஞ்சம் கூட ஒரு தக்காளி கூட ஆட் பண்ணவே இல்லை. எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் சோறு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காய் அதை எடுத்து நல்லா பத்தை போட்டு வச்சுக்கோங்க. பத்தை போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அரைச்சிக்கோங்க. நான் இதில் 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அது ஒரு சட்டியில் அளந்து எடுத்திருக்கேன். அது நல்லா அலசி ஊற போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே எந்த சட்டியில் அரிசி எடுத்தனோ அந்த சட்டியில் தான் தேங்காய் பால் அளவு எடுத்து ஊற்றணும். தண்ணி 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போதும். சட்டி காய வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் சோறுக்கு லைட்டாக ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பே லீஃபு இது எல்லாம் போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப செவக்கலாம் கூடாது. இதில் புதினா, மல்லிக்கீரை, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போன உடனே தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சட்டி திக்கான தேங்காய் பால் ஊற்றினேன். இன்னொன்று தண்ணி ஊற்றிட்டேன். அவ்வளோதான். உப்பு இப்போ ஆட் பண்ணாதீங்க, தெரிஞ்சிடும் தேங்காய் பால். தேங்காய் பால் கொதிக்கக்கூடாது. நுரையாக வந்த உடனே அதில் அரிசியை போட்டுருங்க. அரிசியை போட்டுட்டு அந்த தேங்காய் சோறுக்கு தேவையான உப்பை இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா பாருங்கள் கொதிக்குது. நீங்கள் கொதிச்சிட்ட பிறகு அரிசி போட்டிங்கன்னா தெரலையாக ஆயிரும். அவ்வளோதான், தேங்காய் சோறு முடிஞ்சிருச்சு. இதோட கண்டினியூஷன் vlog நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆசிஃப் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் ரெசிபி நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.